கிர்ச்சாஃப்க்கும் வந்து காஸ் மாதிரி ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா சித்தப்பா? சரி சொல்லு, நான் மாமான்னு வச்சுக்கணும், பெரியப்பா வச்சு. சரி பெரியப்பா, சரியா? பெரியப்பாக்கு 2 லா இருக்கும், சரியா? 2 லா வச்சு நீ ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிக்கலாம், ஓகேவா? பேசிக்கான ஈக்குவேஷன் இருக்கும் பார்த்திருக்கியா? ஒரு சர்க்கியூட்ல நான் ஈக்குவேஷன் உருவாக்க போறேன், புரியுதா? சர்க்கியூட்ல என்ன உருவாக்க போறேன்? ஈக்குவேஷன். நல்லா கவனிச்சுக்கோ, 5 மார்க்ல போர்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்புறம் அன்னைக்கு உட்காந்து அன்னை எங்க சிலபஸ்ல 5 மார்க் கொஸ்டினே கிடையாதே அப்படின்ட்டு உட்காந்து அல்லாது, சரியா? 6 மார்க் எங்கடா இருக்கு? இப்ப கிர்ச்சாஃப்ல 2 லா இருக்குது, சரியா? கிர்ச்சாஃப்ல 2 லா. விளையாடாத, ரொம்ப சீரியஸ் டாபிக், சரியா? கிர்ச்சாஃப் லாவை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, இது வந்து ஃபர்ஸ்ட் லா, சரியா? கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா இல்லைன்னா ஸோ கேசிஎல், ஓகேவா? கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா இல்லைன்னா ஜங்ஷன் ரூல். இதை ஒரு சில புக்கில் வந்து கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லான்னு சொல்லுவாங்க, ஓகேவா? கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் கொடுத்துருக்கணும்னு நினச்சே கொடுக்கல, ஓகே. கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா கேசிஎல், இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்ல ஒர்க் ஆகும், சரியா? இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, பட் இது வந்து நீட்ல 4-5 வருஷம் கேட்டு வச்சிருக்காங்க. கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகும்? இப்போ என்னது? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், ரொம்ப முக்கியம், சரியா? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் தான் கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா இல்லை கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா ஒர்க் ஆகும். இப்போ ரொம்பவே சிம்பிள். அட் எனி ஜங்ஷன், ஏதோ ஒரு ஜங்ஷன்ல, ஜங்ஷன்ல தெரியும்ல, ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ஜாயின் பண்ற மிட் பாயிண்ட், ஓகேவா? ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஜாயின் பண்றாங்கல்ல, அந்த பாயிண்ட்ல the sum of current entering the junction is equal to sum of current leaving. இப்போ நல்லா பாரு, இந்த எவ்வளோ கரண்ட் இந்த இடத்துல உள்ள வர போகுதோ, லெட் மீ சே இந்த வழியா I1 கரண்ட் வருது, இந்த வழியா I2 கரண்ட் வருது, இந்த வழியா I3 கரண்ட் வெளியே போகுது. அப்போ உள்ள வர கரண்ட் எவ்வளோ? வெளியே போற கரண்ட் எவ்வளோ? டேய், வெளியே போறத பாரு. இந்த பாயிண்ட்ல போய் நீ நின்னுக்கிற, இங்க இருந்து கரண்ட் உள்ள வருது, இங்க இருந்து கரண்ட் உள்ள வருது, புரியுதா? அப்ப வெளியே போறது I3, அப்ப இன்கமிங் இஸ் ஈக்குவல் டு எனி டிஃபிகல்ட்டி? இப்ப இதுக்கு சொல்லு, I1 I2 I3 I4. I1 plus I2 plus I3 is equal to I4. I1 plus I2 plus I3 is equal to I4. Correct? I1 I2 I4 உள்ள வர கரண்ட், I3 வெளியே போற கரண்ட், எல்லா கரண்ட் உள்ளே வந்துச்சுனா என்ன பண்றது? ஈக்குவல் டு 0. வெளியே யாருமே போகல, எல்லா கரண்ட் வெளியே போச்சுனா அப்ப லெஃப்ட் ஒரு சைடு 0 ஆயிரும், மிச்ச சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ. வெளியே போல நீ ஈக்குவல் டு 0, வெளியே போகுது bro. அப்ப எல்லாமே அப்ப 0 is equal to I1 plus I2 plus I3 plus I4. உள்ள வந்தானே வெளியே போகும். See, அந்த இடத்துல இது பார்த்தா பேட்டரி வச்சு நம்ம क्वेश्चंस சால்வ் பண்ணுவோம், ஓகேவா? See, அந்த மாதிரி இடத்துல அது அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. டேய் நல்லா பாரு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா என்ட்ரிங் கரண்ட் வச்சுக்கோ, ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா லிவிங் கரண்ட் வச்சுக்கோ. உள்ள கரண்டே வரல, அப்ப 0 is equal to I1 plus I2 plus I3 plus I4 போடு, புரியுதா? இப்போ இந்த இடத்துல சொல்லு, இப்போ இந்த இடத்துல சொல்லு, I3 equals to I1 plus I2 plus I4. I4 வெளியே போகுதா? I1 plus I2 is equal to I3 plus I3. என்னதான் குழப்புறீங்களோ? I1 plus I2 is equal to I3 plus I3. இல்லை வரிசையா தான் சொல்லிட்டு வாங்களே, அதையும் மாற்றி போட்டு கொச்சு. உள்ள வர்றது எது? வெளியே போறது வெரி குட். இந்த இடத்துல எடுத்துக்கோ, உள்ள வர கரண்ட் எதுவுமே இல்லை. அப்ப 0 is equal to வெரி குட். என்ன தெரியுதுன்னா I1 plus I2 plus I3 plus I4 is equal to 0. ஓகேவா? இது புரிஞ்சா? இதான் ஃபர்ஸ்ட் லா, இதான் ஃபர்ஸ்ட் லா. ஆமா, விளையாண்டிக்கிட்டு வரந்தே 2 லா.
இப்போ நல்லா பாரு, நான் சென்டம் பிசிக்ஸ் ஜங்ஷன் வேர் 3 or more ஒயர் மீட், ரெண்டுல இருந்து ரெண்டோ இல்ல சாரி மூணை விட அதிகமான ஒயர் மீட் பண்ற இடத்துல மட்டும் தான் ஜங்ஷன்ல அப்ளை பண்ண போறேன். ஏன் ரெண்டு இடத்துல மீட் ஆகுறதுல நீ ஜங்ஷன்ல அப்ளை பண்ண? இப்ப நல்லா பாரு, இங்க இருந்து ஐங்கிற கரண்ட் உள்ள போகுதுன்னா திரும்பி இந்த வழியா ஐ கரண்ட் வெளியே வந்துருமா வராதா? உள்ள போனோன்னு மாயம் வந்து காண போயிடும், உள்ள போகும் அப்புறம் காண போயிடும், நாட் பாசிபிள். கரெக்டா இல்லையா? புரியுதா? பட் இந்த இடத்துல நல்லா பாரு, லெட் மீ சே இந்த வழியா வர கரண்ட் ஐ, இந்த இடத்துல I1, இந்த இடத்துல I2. அப்ப இந்த I நீ எப்படி எழுதுவ? I is equal to I1 plus I2. கரெக்டா இல்லையா? இப்ப அகைன் இந்த இடத்துல ஜங்ஷன்ல அப்ளை பண்ண வேணா, இந்த இடத்துல அப்ளை பண்ண வேணா. இங்க I1 போகுதுன்னா இங்க I1 தான் வரும். இங்க இப்ப இந்த இடத்துல ஜங்ஷன்ல அப்ளை பண்ணிக்கலாமா? நல்லா பாரு, உள்ள வரது என்ன? I1 plus I2, வெளியே போறது இல்லை, இங்க இருந்து எவ்வளவு ஐ தானே போச்சு. அப்ப இது திரும்பி ஐங்கிற கரண்ட் வந்துருச்சா? புரியுதா? இங்க ஐன்னு எடுத்ததுனால நீங்க ஐ போச்சு. கரெக்டா இல்லையா? அப்ப நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ, இது வந்து கொஞ்சம் அறிவாளித்தனமா, இது வந்து வெக்டார் மாதிரி இருக்கு, டைரக்ஷன்லாம் வச்சிருக்கோம். அதனால இந்த சைட்ல இருந்து 3 வருது, இந்த சைட்ல இருந்து 4 வருது. அப்புறம் ரிசல்ட் எங்க போகும் வேணும்னு? இந்த இடத்துல கொண்டு போய் 5. தப்பு. இது வந்து வெக்டார் அடிஷன், இது ஸ்கிப். ஓகேவா? புரிஞ்சா? கொஸ்டினை சால்வ் பண்ணு. இல்ல இந்த கொஸ்டின் வேண்டாம், இது கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீ சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் லைஸ் பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இது ரொம்பவே முக்கியம். நான் வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனால் ஹைலைட் பண்ண அந்த இடத்துல எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிடுது. உங்களோட டுபாக்கூர் WPS ஆஃபீஸில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டவுன்லோட் பண்ணிக்கோ, 100 MB தான். அதுதான் அதில் இருக்கும்டா. கலர் அடிச்சு அந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல்லா எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்ச மாதிரி. புரியல? இந்த பேஸ்ட் ஆன் ஹைலைட் பண்ணிடுற, சரியா? இதை போய் பார்த்துக்கோ. ஏன்னா அப்புறம் அங்க போயிட்டு these lies based on amount of charge entering equal to amount of charge. சரி, அது இல்ல, based on conservation of charge. அது ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன? amount of charge entering, incoming எவ்வளவோ outgoing அவ்வளோ. அதான் நான் சொல்லுவேன். சரி, incoming is equal to outgoing. அதுக்காக எக்ஸாம்ல போயிட்டு நியூ இது கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா சொன்னா incoming is equal to outgoing. வெரி குட். அப்புறம் முகேஷ் வந்து இன்புட் அவுட்புட்னு சொல்லி OS PS. இப்ப நல்லா பாரு, இந்த வழியா எவ்வளவு கரண்ட் உள்ள வருது? இங்க இந்த வழியா இது ஐன்னு சொல்றாங்க. அப்ப இன்கமிங் எவ்வளோ? 3 + 4. அவுட் கோயிங் எவ்வளோ? இப்ப ஐ எவ்வளோன்னு கேக்குறாங்க. 9. இப்ப 9th பசங்களுக்கு என்ன டவுட்னா, எதுக்காக இது சப்ராக்ட் பண்ணணும்? இது எப்படி உங்களுக்கு தெரியுது? இது இந்த கொண்டு போய் சப்ராக்ட் பண்ணணும். அவன் நான் கேட்டதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னு வீட்டுல போயிட்டு யாழ்னிட்ட 4 தடவை கேட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து இன்னொரு ப்ரோ, சரியா, காலையில மெசேஜ் போட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது, F is equal to m into v minus u whole divided by t. சரியா? 10 நியூட்டன் ஃபோர்ஸ்னு கொடுத்தாச்சு, மாஸ் 10ன்னு சொல்லியாச்சு, v தெரியாது, u ஓட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டாங்க, டைம் வந்து 2 செகண்ட். இப்போ v எப்படின்னே கண்டுபிடிக்கிறது? v கண்டுபிடிக்க வேற ஏதாவது ஃபார்முலா இருக்கா? v கண்டுபிடிக்க வேற ஃபார்முலா இருக்கா? புக்ல கொடுத்திருக்க ஃபார்முலா சொல்லுங்க. v is equal to 4. புக்ல வேற ஃபார்முலா இருக்குனே. என்ன ஃபார்முலானா ft by m plus u equal to, இந்த ஃபார்முலா. சரியா? இதுதானே. இப்போ இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டாங்க. சரியா? இது மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு டெஸ்ட்ல என்ன பண்ணிருக்கானா, அந்த பிளஸ் வந்து எப்ப மல்டிப்ளை ஆகும், எப்ப சப்ராக்ட் ஆகும்,
இப்போ இப்போ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் வந்துட்டு என்னென்ன கேட்குறான்னா I2 I3 I6 கேட்குறாங்க சரியா இப்போ நல்லா பாரு I1 ஓட வேல்யூ எவ்வளோ -0.3 அவங்க கொடுத்துருக்காங்க வச்சுக்கிட்டு போறாங்க I4 எவ்வளோ I5 என்ன இப்போ நல்லா பாரு இது I5 இந்த வேல்யூ I6 சரி அப்ப I5 யும் I6 என்னதான் 0.4 அப்ப I6 ஓட வேல்யூ மூணாவது வேல்யூ 0.4 புரியுதா ஓகே அடுத்து சொல்லு I3 எவ்வளோ இங்க 0.8 வருது இங்க 0.4 போயிடுச்சு அப்ப இங்க எவ்வளோ சரி இப்படி எழுதலாமா இப்போ உனக்கு ஈக்குவேஷன் வேணும்னா இன்கமிங் எவ்வளோ I4 அவுட் கோயிங் என்ன I3 plus I5 கரெக்டா அப்ப 0.8 ஈக்குவல் டு I3 plus 0.5 எப்படி பாப்பா 8ல இருந்து 4 போச்சுதாங்க 4 தானே ஆப்ஷன் ஏ முடிஞ்சா நீங்க மைனஸ் இருக்குது இப்போ I2 கேக்குறாங்க சரி இப்போ இந்த இடத்துல ஜங்ஷன்ல அப்ளை பண்ணலாமா கரெக்ட்டா இப்போ இன்கமிங் கரண்ட் எது I2 வும் I3 இன்கமிங்கா அப்ப I2 -0.3 அவுட் கோயிங் எது அப்ப I2 என்ன 1.1 முடிஞ்சா